காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த புலியால் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் கூடி நின்று எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகளுடைய உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கிற தேர்தல் திருவிழாவில் ஒவ்வொரு கட்சிகளும் வேட்புமனுவை தாக்கல் செய்து இன்றிலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறது. எல்லா கட்சிகளும் தேர்தல் தேதி அறிவித்தும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் கூட்டணி கணக்குகளையும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவித்த ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிற இந்த களத்தில் என் சொந்த தொகுதியில் என் மண்ணையும் என் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த கோட்பாட்டோடு 2 முறை, ஒரு முறை கடலூரிலும் ஒரு முறை திருவொற்றியூரிலும் போட்டியிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை தன் சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய காரைக்குடி மண்ணில் களம் காண்கிறார். காரைக்குடி மக்களுக்கு, புலியால் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற ஒரு வாய்ப்பை இந்த தொகுதியில் கூடிய மக்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்பான மக்கள்கிட்ட எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். இங்கே 4 கட்சி போட்டி போடுது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, ஒரு பக்கம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இன்னும் வேட்பாளரை உறுதிப்படுத்தல, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில அமமுக, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சியுடைய வேட்பாளர்கள் இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இனத்தையும் நேசிக்கிற ஒரு வேட்பாளரை நீங்கள் காட்டுங்கள். ஒரே ஒரு ஆளுதான், எங்க அண்ணன் சீமானை தவிர இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக, இந்த மண்ணுக்காக நின்றவர்கள் இவர்கள் என்று உங்களால சொல்ல முடியுமா? சட்டசபைக்கு தேர்போகி பாண்டி போனா, சட்டசபைக்கு மாங்குடி போனா, இல்ல சட்டசபைக்கு தாவேக்காவோட வேட்பாளர் போனா பேசுவார்களா, இல்ல அண்ணன் சீமான் போனா பேசுவாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அமெரிக்க நாடுகள்ல ஒரு டிபேட் வைக்கிறாங்க. எல்லா வேட்பாளர்களையும் ஒன்னா நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளரும் 10 நிமிடம் பேசலான்னு. அப்படி இந்த தொகுதியிலுடைய 4 வேட்பாளரையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு பேசினா யார் மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. திமுகவும் இலவசம் கொடுக்கிறது, அதிமுகவும் இலவசம் கொடுக்கிறது. போன 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 திமுக வரும்பொழுது இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. அதுவும் அனைத்து இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்து இப்பொழுது எவ்வளவு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா, இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம். திமுக 2000, அப்பா ஸ்டாலின், சித்தப்பா எடப்பாடி அவர் 2000, அப்பா ஸ்டாலின் பெண்களுக்கு பஸ்ல இலவசம், சித்தப்பா எடப்பாடி ஆண்களுக்கும் பஸ்ல இலவசம். அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500. நான் வந்தால் 2000 தருவேன், 2500 தருவேன். அப்பா எடப்பாடி சொல்றாங்க, சித்தப்பா எடப்பாடி கருணை தொகையாக 10 ரூபாய், பாரி வள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு வாரி வழங்குகிறார் 10,000 ரூபாய் கருணை தொகை என்று. அவர் 10,000 ரூபாய் கருணை தொகைனா இவர் 8,000 ரூபாய்க்கு டோக்கன். இந்த டோக்கனை தூக்கிட்டு நீங்க கடைக்கு போனீங்கன்னா என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இந்த டோக்கனை தூக்கிட்டு கடைக்கு போனா நீ வெட்டி வித்திய அந்த மலையை வாங்க முடியுமா? இந்த 8,000 ரூபாய் டோக்கனை தூக்கிட்டு கடைக்கு போனா ஆத்து மணலை வாங்க முடியுமா? இந்த 8,000 ரூபாய் டோக்கனை தூக்கிட்டு கடைக்கு போனா மானத்தை வாங்க முடியுமா? போன மானத்தை வாங்க முடியுமா? 8,000 ரூபாய் டோக்கன் தரன்னு ஒரு அரசு நேரடி அறிவிச்சு, ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோ, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ, மிக்சி வாங்கிக்கோ, கிரைண்டர் வாங்கிக்கோ. அவர்கள் மிக்சி, கிரைண்டர், தாலிக்கு தங்கம் 2000, 2500 என்று இலவசம் அளிக்கிறார்கள். ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் குடிக்க நல்ல தண்ணி, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3ம் இலவசம். இதை தவிர எது ஒன்றும் இலவசம் இல்லை என்று அறிவித்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான். நமக்கு காசு இருந்தா காரைக்குடியில போய் ஒரு மிக்சி வாங்கிக்கலாம், காசு இருந்தா காரைக்குடியில போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம்,
காசு இருந்தா காரைக்குடியில போய் நல்ல நகைக்கடையில ஒரு தங்கம் வாங்கிக்கலாம். ஆனா கல்விய, மருத்துவத்தை, தூய குடிநீரை காசு கொடுத்து வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் நினைச்சா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஆனா நான் நினைச்சா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாது, நான் நினைச்சா ஒரு மருத்துவமனை கட்ட முடியாது. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி மாறி மாறி திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் ஆண்டு இருக்கிறது. ஒரு அடிப்படை வசதி இல்லை. இதே புலியாளு மாறி மாறி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டீங்க, மாறி மாறி நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க, மாறி மாறி அமமுக ஓட்டு போட்டீங்க. இந்த புலியால் பயணியர் நிழற்குடை இருக்கு. இந்த பயணியர் நிழற்குடைக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூமுக்குள்ள ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ மாங்குடி போவாரா? இந்த பாத்ரூமுக்குள்ள இந்த இருக்கு பாருங்க, எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு அடிப்படை தேவை கழிவறை, கழிவறையை கூட கட்டித்தர முடியாத இவர்கள் வந்து என்ன நல்லது செய்ய போறாங்க சொல்லுங்க? 70 ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியால 7 முறை திமுக, 6 முறை அதிமுக, 3 முறை காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற தேர்தலை கடந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 7 முறை ஆண்டு, 6 முறை ஆண்டு செய்யாததை இனி நாங்கள் வந்தால் செய்வோம். இங்கிருந்து தொண்டி போற வழியில அடிப்படை சாலை வசதி 3 கிலோமீட்டருக்கு சாலையே இல்லை. ஒரு சாலையை கூட போட்டு தர முடியாத இவர்கள் வந்தால் செய்வோம். சரி, வந்தா செய்வோம், வந்தா செய்வோம் சொல்றீங்களே, வந்த போது ஏன் செய்யல? திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு செய்யல. நான் தான் திமுக மாற்று. திமுக ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. யாரு? நம்ம பக்கா மாசு. அவர் சொல்றாரு திமுக ஒரு ஊழல் சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் ஒரு தூய சக்தி, நான் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதிமுக ஊழல் சக்தி லாட்டி மாட்டினுடைய மருமக ஆதவர்ஜன பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதிமுக ஊழல் சக்தி இவர் சொல்றாரு. யாரு? மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் சொல்றாங்க அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக புலிப்படத்தினுடைய வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் போட்டிருக்கிறது. இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாராம். தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிற இந்த திருட்டு கூட்டம் எப்படா ஊழலை ஒழிக்கும்னு மானமுள்ள தாவேக்காரன் எவனும் கேட்கல. ஏன்னா தாவேக்கால இருக்கிற எவனுக்கு மானம் இல்ல. இருந்தா அதுக்கு அங்க இருக்க போறான். இன்னைக்கு பெரம்பூர்ல தேர்தல் பிரச்சாரம் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காப்ல. முதல் மாநாட்டில் பேசும்போது இந்த கத்தி கத்தி பேசுறது, இந்த ஆச்சா பூச்சான்னு பேசுறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம எப்பவுமே பிராக்டிகல் தான். இப்ப சொல்றாப்ல, அந்த ஸ்டாலின் சாரா, இந்த விஜயா, இந்த டிவிக்கேவா, இந்த டிஎம்கேவா, அது உண்மையாக உங்களுக்கு உழைப்பதற்காக நான் உண்மையை பேச வந்திருக்கிறேன். நான் உண்மையை பேசுவேன், பொய் பேச மாட்டேன். என் வாழ்க்கையை உதறிட்டு, என் கேரியோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க. டேய், நாங்க சிவாஜியை பார்த்திருக்கோம், கமலா பார்த்திருக்கோம், விக்ரம பார்த்திருக்கோம், உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லடா. அப்படியே மாத்துறாருங்க, அப்படியே மாத்துறாப்புல. அந்த தீய சக்தி திமுக, அது ஊழல் சக்தி அதிமுக, நாங்க தூய சக்தி. அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. வேட்பாளர்களை கடன் கொடுத்து வாங்கணும்னு சொல்றாங்க. நாங்க 234 தொகுதியில வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறோம். 234 தொகுதியில் நெல் மணிகளை போல, மாணிக்கங்களை போல எடுத்து எடுத்து மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அண்ணன் சீமான் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு. 117 பெண்கள், 117 ஆண்கள். இந்தியாவிலேயே திருநங்கையை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது. இவர் வேட்பாளர் 106 வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தில் 106 வேட்பாளர். பிஜேபி அதிமுக சீட்டு இல்லைன்னு சொல்லி வெளியே போனவன். நேத்து வரைக்கும் அதிமுக இருந்தவன் சீட்டு இல்லைன்னு தாவேக்கால சீட்டு. நேத்து வரைக்கும் காங்கிரஸ் இருந்தவன் சீட்டு இல்லைன்னு தாவேக்கால சீட்டு. சரி, நேத்து வரைக்கும் திமுக அதிமுக இருந்தவன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளர் நிக்கிறான. நேத்து வரைக்கும் திமுக ஊழலை, அதிமுகவின் ஊழலை சகித்துக் கொண்டிருந்தவன் இப்ப மட்டும் எப்படி உண்மையா மாறினா? பனையூர்ல எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? பனையூர்ல வாஷிங் மிஷின் வச்சு வெளுக்கிறீங்களா? நீங்க என்ன நல்லதை பண்ண போறீங்க? நீங்க நாங்கள் வந்தால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம்.
கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இலவசமா கொடுப்பேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை என்று எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. அப்படி ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருக்கா? 2500 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுப்பன்றாரு. 2500 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு 7500 கோடி ரூபாய். ஒரு மாசத்துக்கு 7500 கோடி என்றால் ஆண்டு ஒன்றுக்கு 90,000 கோடி. ஆண்டுக்கு 90,000 கோடி என்றால் 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 10,67,000 கோடி கடன் இருக்கு. இப்ப விஜய் வந்து 2,500 ரூபாய் தருவார் என்றால் எதை வச்சு தருவாரு? பனையூர் வீட்டை அடமானம் வச்சு தருவாரா? இல்ல இந்த இங்க நிக்கிற அப்படி ஒரு தம்பி பிரபு, அவர் பிரபு டெண்டல் அடமானம் வச்சு தருவாரா? எப்படி தருவாரு? எப்படி தருவாரு? அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ரீல்ஸ் போடுறதா அரசியல். காரைக்குடிக்குள்ள யாருமே நடமாட முடியலையா? காரைக்குடியில யாரா வாக்கிங் போனா கூட மறுநாள் ரீல்ஸ்ல வந்துடுறாங்க. பயமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கு, பூ கம்பளை பார்த்தா நாளைக்கு ரீல்ஸ்ல வருது. ஒரு அம்மா சாலையில இந்த இட்லி வித்துக்கிட்டு இருக்கு, இட்லி வித்துக்கிட்டு அம்மாட்ட போய், அம்மா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க வந்து விசைக்கு தான் போடுவோம். விசைக்கு. அப்படியாம்மா, விசைக்கு யார் போடுவீங்க? இந்த கார்த்திக் இது பிரபு டெண்டல் இருக்காருல அவருக்கு போடுவோம். அப்படியாம்மா, நான் தாம்மா அந்த பிரபு. ஆஹா, தர்ம பிரபு, தான பிரபு. யாருக்குமே, அதாவது அந்த அம்மாவுக்கு பிரபு வச்சிருக்கிற மருத்துவமனை தெரியுமா, பிரபு தெரியாமா? என்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட கூட்டு வந்து உட்கார வச்சு நாடகம் நடிக்கிற மாதிரி போட்டிருக்கான். முழுக்க முழுக்க காசு கொடுத்து 15 கோடி செலவு பண்றாங்க. ஒருத்தன் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்குள்ள 15 கோடி செலவு பண்ணி வேட்பாளரா நிக்கிறான். அவன் எவ்வளவு கோடியை கொள்ளையடிப்பான் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. நாங்கள் கூட்டம் நடத்துறோம், ஒத்த பைசா காசு கொடுக்காம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டம் நடத்த முடியும் என்றால் அது நாம் மகிழ்ச்சி கூட்டம் மட்டும்தான். ஒரு கோழி பிரியாணி கொடுக்காம கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டம் வந்து உட்கார வச்சு செட்டப் மாதிரி போட்டு எவனும் நடக்க முடியல. புழுக்க அரசியல் நினைச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறது, வீடியோ எடுக்கிறது, இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுவல்ல அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும். தமிழ்நாட்டு அரசியல்ல என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். பிரபாகரன் என் சொந்த அண்ணன். இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், டெல்லியிலே பிறந்த நேரு மாமாவாகலாம். என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்ச்சியாக 3 முறை ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு. சிறையில் இருந்து யாரா இந்த சீமான் எனக்காக இவர்களை கைது செய்கிறார் என்று என்னை போன்ற இளைஞர்கள் அவருடைய கரம் பிடித்து வந்த 15 வருஷம் மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், 8 வழிச்சாலை போராட்டம், ஆத்துமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, இயற்கை விளை சொந்தல், பாலியல் வன்கொடுமை, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம் என்று தமிழ்நாட்டில் நடந்த அத்துணை போராட்டத்திலும் முதல் ஆளாக களத்தில் நின்றவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். திமுக என்பது அண்ணாதுரை உருவாக்கிய கட்சி, அதிமுக என்பது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. தமிழ்நாட்டு அரசியல்ல தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடி என்று இருந்த கொடியை, இது தடை செய்யப்பட்ட கொடி அல்ல, எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய புலிக்கொடி, உலகத்தின் பல்வேறு நாடுகளை ஆண்ட புலிக்கொடி என்று இன்னைக்கு உலகத்தின் 63 நாடுகளிலே நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் அந்தமான், நாம் தமிழர் ஐரோப்பியா, நாம் தமிழர் அமெரிக்கா என்று உலகத்தின் 63 நாடுகள் இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. வெறும் 1.1 விழுக்காடு வாக்கு 2016 வெறும் 4.5 லட்சம் வாக்கு. கட்சியை கரைஞ்சு போயிரும். சீமான் காணாம போயிடுவார்னு சொன்னாங்க. சீமான் திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வச்சிருவார்னு சொன்னாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் 16 லட்சம் வாக்கு, 4 விழுக்காடு வாக்கு, 4 விழுக்காடு தான் வாங்கியிருக்காரு. கட்சி அங்கீகரிக்கப்படல. சீமான் 2021 எப்படியும் கூட்டணிக்கு போயிடுவார்னு சொன்னாங்க. 2021 தனிச்சு போட்டி போட்டோம். 234 தொகுதியில போட்டி போட்டோம். 32 லட்சம் வாக்களை பெற்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா என்கிற போட்டியில, நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற போட்டியில 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் சின்னத்தை பறித்து இது போல மைக்கு சின்னத்தை கொடுத்துட்டான். 20 நாளைக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி
36,50,000 வாக்களை பெற்று 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நிற்கிறோம். 2024 அங்கீகரிக்கப்பட்டோம். 2026 ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்கிற முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். சொல்லுங்க, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, இலவசம் கொடுக்காம, குக்கர் கொடுக்காம, அரிசி போடுற குண்டான் கொடுக்காம, சேலை வேட்டி கொடுக்காம, உண்மையை பேசி, உறக்க பேசி, உறுதியாக பேசி, இறுதியாக பேசி, எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகனாருடைய வார்த்தைக்கு இணங்க உண்மையை பேசி 36 லட்சம் வாக்களை பெற்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். எவனையா சொல்லுங்க, திமுக சொல்லு, காங்கிரஸ் சொல்லுங்க, அதிமுக சொல்லுங்க, அமமுக சொல்லுங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, ஒத்த பைசா செலவு பண்ணாம, நீ ஆம்பளையா இருந்தா மோதி போடுற எங்க கூட. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் சொல்ல. யாருக்கா தைரியம் இருக்கா? ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடிங்க, 50 கோடி. பெருமதியாருக்குரிய புலியால்ல வாழ்கிற என் மான தமிழர்கள்ட்ட, எங்கள் சொந்த பந்தங்கள்ட்ட நாங்கள் எழுப்புற கேள்வி, இந்த புலியால்ல ஒரு டீ கடை இருக்கு. இந்த டீ கடையில் நீங்க டீ குடிக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தன் வர்றான், என்ன மாதிரி ஒருத்தன் வர்றான், வந்து இந்த டீ குடிங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றான். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன்ட்ட டீ குடிங்கன்னு சொல்றீங்க. நீங்க வாங்கி, நல்லா இருக்கீங்களா, அருமையா இருக்கு, டீ குடிப்பீல. யார் நீ? முதல்ல எனக்கு ஏன்டா டீ வாங்கி குடிக்கிற? எனக்கு டீ வாங்கி கொடுக்கறன்னா நீ எதையோ என்கிட்ட எதிர்பார்க்கறன்னு அர்த்தம். சதுரங்க வெட்ட படத்தை சொல்ற மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டி விடணும். 2000 தாரேன், 2500 தாரேன், 8000 டோக்கன் தர்றேன், காஞ்சி பட்டு புடவை தரேன். நாங்க காஞ்சிபுரத்துல வர்றாங்க, நேரடியா வரோம், பணம் தரோம் அப்படின்னு தர்றான். 2000, 2500, 8000 டோக்கன் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கொடுக்கறாங்கன்னா 2000 உங்களுக்கு இலவசம், ஆத்து மணல் எனக்கு இலவசம். 2500 உங்களுக்கு இலவசம், மலைகள் எனக்கு இலவசம். 2000க்கும் 2500க்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா இந்த காரைக்குடி பகுதி செழிப்பான பகுதி. ஆனா ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு குட்டை, ஒரு கம்மாயில தண்ணி இல்ல. நீங்கள் செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்தினால் சரியாக 6 மாதத்தில் ஒட்டுமொத்தமான இந்த ஏரி குளங்களும் மொத்தமாக தூர்வாரப்படும். எங்களுடைய நோக்கம் என்பது இலவசம் அல்ல. 6 ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்ற அடிப்படையில் தமிழருடைய நீர் மேலாண்மை. உலகத்துல எல்லோரும் ஆத்துல குளிச்சாங்க, ஆத்துல மீன் பிடிச்சாங்க, ஆத்துல படகு சவாரி செஞ்சாங்க. எல்லோரும் ஆற்றை ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஆற்றை தடுத்து அந்த ஆத்துக்குள்ளே அணை கட்டி அந்த ஆற்று நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று உலகத்தின் முதல் அணையை கட்டியவன் நம் பாட்டன் கரிகால் பெருவழுத்தான் பிறந்த இனம் இந்த இனம் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பேற்பட்ட இனம் இன்றைக்கு தண்ணி இல்லாம தவிச்சவாக்கி, தண்ணி இல்லாம தவிச்சு நிக்கிறோம். எனக்கு தாகம் எடுக்குது, இந்த கடையில போய் அக்வாஃபினா, கின்லே, ஆண்டவர், பிஸ்லரி, டாடா என்று நான் வாங்கி குடிச்சிருவேன். பணம் இருக்கிறேன், அண்ணன் தம்பி, எங்க அக்கா தங்கச்சி வாங்கி குடிச்சிருவாங்க. ஒரு காக்கையும் சிட்டும், ஒரு மானும் மயிலும், ஒரு ஆடும் மாடும், ஏன் ஒரு அணிலும் எப்படி கடையில போய் தண்ணி குடிக்கும்? அணிலுக்கும் சேர்த்து நாங்க அரசியல் பண்றோம். உடனே அணில் நீ அங்க போயிடாதீங்க, அந்த அணில் உண்மையான அணில். அப்போ இதை இந்தியாவிலே கேட்ட ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எப்படி கடையில போய் காக்க தண்ணி குடிக்கும், எப்படி குரங்கு தண்ணி குடிக்கும், எப்படி மான் தண்ணி குடிக்கும், எப்படி மயில் தண்ணி குடிக்கும்? சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் வந்து விவசாயம் பார்க்க சொல்றாரு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. நீ ஐடில போய் வேலை பார்க்கலாம், நீ சாப்ட்வேர்ல போய் வேலை பார்க்கலாம், ஆனா சாப்பிட்டு தானே வேலை பார்க்க முடியும். 3 வேளை சோறு வேணும்ல, சோறு இல்லாம ஏதாவது இருக்கா? கொரோனா வந்துச்சு, கொரோனால போய் எல்லாரும் தங்க வாங்க போனோமா, இல்ல காஞ்சி பட்டுப்புடவை வாங்க போனோமா, இல்ல கொரோனா காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்ல போய் இடம் வாங்க போனோமா? கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் போய் நின்னது மளிகை ஜாமான வாங்க, காய்கறியை வாங்க, அரிசி பருப்பு வாங்க. அப்ப நம்முடைய அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய உணவு, அந்த உணவை கூட ஒரு அரசு பருப்பு இலவசம், அரிசி இலவசம், வீட்டுக்கு 1 லிட்டர் எண்ணெய் இலவசம். இங்க பாருங்க, அரசு போக்குவரத்து கழகம். இது என்ன அரசு? ஆந்திர அரசா, கேரள அரசா, கர்நாடக அரசா, இல்ல ஜப்பான் அரசா, இல்ல ஓங்கோல் அரசா? எந்த அரசு? தமிழ்நாட்டிலேயே
தமிழ்நாட்டில் ஓடுற பசங்க, ஆனா அரசு போக்குவரத்து எவன் அப்பவுட் அரசு? தமிழ்நாடு அரசு என்று ஏன் இல்லை என்று தமிழ்நாடு முழுக்க இந்த அரசு பேருந்துல தமிழ்நாடு சிக்கர ஓட்ட கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுறதுனால தான் நாங்க சொல்றோம், இயற்கைக்கு திரும்பணும், விவசாயத்துக்கு திரும்பணும். அப்ப விவசாயம் செய்வது அவமானம், ஆடு மாடு மேய்த்தல் அவமானம் நினைச்சான். சோறு தருகிற விவசாயம் செய்வது அவமானம். ஆனா டாஸ்மாக்ல உட்கார்ந்துட்டு பிராண்டி, ஜின்னு, ஒயின், ரம்மு, விஸ்கின்னு வாங்கி கொடுக்கிறது ஒரு படிச்ச பட்டதாரி டாஸ்மாக்ல வேலை பார்க்கலாம், சாராயத்தை ஊத்தி கொடுக்கலாம். படிச்ச பட்டதாரி டாஸ்மாக்ல கூலிங் பீரை எடுத்து கொடுக்கலாம். ஆனா விவசாயம் பார்க்க கூடாதா? ஆடு மாடு மேய்க்க கூடாதா? தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை மட்டும் 2 லட்சம் கோடி. ஆனா இங்க பால் இருக்கிறதா? பால் இல்ல, பால் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுவும் ஜெர்சி மாட்டு பால், அதுவும் பாக்கெட் பால், அதுவும் பவுடர் பால். ஒரு காலத்துல நாட்டு மாட்டு பாலை குடிச்சோம், நாட்டு மாட்டு பாலை குடிச்சு தெம்பா இருந்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? டீ கடையில போய் டீ குடிங்க, பால் மாதிரி இருக்கும், நாரும் அது பால் போல ஒண்ணு. ஆனா ஒரு தலைவன் சொல்றான், தமிழ்நாடு முழுக்க மாட்டு பண்ணைகளை அரசே வைத்து 1000 ஏக்கர்ல நாட்டு மாட்டு பண்ணை, 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ணை, 1000 ஏக்கர்ல மீன் பண்ணை, 1000 ஏக்கர்ல இறால் பண்ணை, 1000 ஏக்கர்ல பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, 1000 ஏக்கர்ல தக்காளி தோட்டம், 1000 ஏக்கர்ல தென்னை, 1000 ஏக்கர்ல பனை, 10 ஆண்டு பனை திட்டம் பல கோடி, 10 ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி, பனை திட்டம் என்று இந்த நாட்டையே பசுஞ்சோலையாக மாற்றக்கூடிய கனவு கண்டு நிற்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1920 மட்டும் 10 கோடி பனை இருந்திருக்கு. இன்னைக்கு 10 கோடி பனையில 1 கோடி பனை கூட இல்ல. பனையிலிருந்து 870 வகையான பொருட்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடியும். அந்த பனை மட்டும் இருந்தால் கற்பக விருட்சம் சொல்றாங்க. பனையிலிருந்து கருப்பட்டி, பணம் கற்கன்று, பனையிலிருந்து பணம் கூட, பனையிலிருந்து பணம் பால், பணம் பழத்திலிருந்து சாக்லேட், பணம் கிழங்கிலிருந்து மாவு கூட, இது எல்லாத்தையும் தயாரிக்க முடியும். 34 வகையான பனைகள் இருந்துச்சு. ஆண் பனை, பெண் பனை, குந்த பனை, தாலி பனை, குமுதி பனை, சாற்று பனை, ஈழம் பனை, ஈச்சப்பனை, திப்பிலி பனை, உடலர் பனை, கிச்சிலி பனை, இடம்பனை, கூடை பனை, இடுக்கம்பனை, தாந்த பனை, காந்த பனை, இளம்பனை, சீமை பனை, குண்டு பனை, அலாம்பனை, கொண்டை பனை, ஏரலை பனை, ஏசரி பனை, காந்த பனை, பாக்கப்பனை, அழகப்பனை, வாதப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர் வந்த பிறகு 100 ரூபாய்க்கு பனை மரத்தை செங்கச்சோலைக்கு விற்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்? கல்லுக்கு தடை. ஏன்? கல்லு வந்துச்சு போத, கல்லு போத. அப்போ டாஸ்மாக்ல விற்கிறது பெருமாள் கோயில் தீர்த்தமா? ஒரு காலத்தில் நம்ம பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான், கல்லு குடிச்சு 14 பிள்ளைய பெத்தெடுத்தான். ஒத்தப்பன கல்லு குடிச்சு 14 பிள்ளைய பெத்தெடுத்தான். இன்னைக்கு இந்த கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கலாம போயிட்டான். ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு வந்துட்டாங்க. இல்ல காரணம் என்ன? உணவு, சாராயம், உணவு பழக்க வழக்கங்கள் மொத்தத்தையும் அழிச்சு முடிச்சுட்டான். அப்போ மீட் எடுக்கிறோம். வந்த உடனே திமுகவும் இந்த வாக்குறுதியை சொல்லல, அதிமுகவும் சொல்லல, தாவேக்காவும் சொல்லல. வந்த உடனே இந்த டாஸ்மாக் கடைக்கு முதல் பூட்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் பூரண மதுவிலக்கு. அது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. இதை விஜய் சொல்லுவாரா? விஜய் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அவரு 6 மணிக்கு மேல பேசி பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது விஜய 6 மணிக்கு மேல விஜய் பேசி யாராவது பார்த்திருக்கீங்களா? 6 மணிக்கு மேல விஜய வெளியவே பார்க்க முடியாது. 2 பேர் தான் பார்க்கலாம் அவரை, புஷி ஆதவ். அது தெரியல, யாருமே பார்க்க முடியாது அவரை. இன்னைக்கு சென்னையில கூட்டம் போட்டிருக்காப்புல, கூட்டம் அதிகமா கூடிடுச்சுன்னு சொல்லி கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. கூட்டத்துக்கு அதிகமா கூட்டம் கூடனா பேசுவாங்க, கூட்டம் அதிகமா கூடிடுச்சு அதனால வண்டியை நகர்த்த முடியலன்னு கிளம்பிட்டாப்ல. எத்தனை மணி நேரம் ஆனாலும், எவ்வளவு கூட்டம் கூடினாலும், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழர் அரசியல், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போற என்ற கனவோடு பல மணி நேரங்கள் துண்டு சீட்டும் A4 சீட்டும் இல்லாத ஒரு பேசுகிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தல் பரப்புரையில கொளுத்துகிற வெயில்ல ஒரு தலைவன் பேசுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். யாரையாவது காட்டுங்க. எல்லாம் அப்படி ஓட்டு கேட்டு வருவான், இப்படியே இழிச்சுக்கிட்டு வருவான். ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, ஏழைகளின் சின்னம் கை சின்னம், பாட்டாளிகளின் சின்னம் கை சின்னம், மாணவர்களின் சின்னம் கை சின்னம் கும்பிட்டுக்கிட்டே வருவான், கும்பிட்டே வருவான். 70 வருஷமா சொல்றாங்க ஏழைகளின் சின்னம் கை சின்னம்,
ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, மாணவர்களின் சின்னம் ரெட்டலை, மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், மாணவர்களின் சின்னம் கை சின்னம். 70 வருஷமா 1967 சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க இருக்கிற வரைக்கும் ஏழைகள் இருப்பான்னு அர்த்தம். ஏழைகளை ஒழிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளை முதல்ல ஒழிக்கணும். அதை ஒழிச்சா தான் ஏழையை ஒழிக்க முடியும். எல்லாரும் எங்களுக்கு அறிவுரை. நீங்க 8.2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கீங்க. நீங்க திமுக அதிமுக கூட்டணி வச்சீங்கன்னா ஒரு 10 சீட் அடிச்சு எம்எல்ஏ வாங்கி உள்ள போய் அப்புறம் கட்சியை டெவலப் பண்ணி அப்புறம் 2031 எதிர்கட்சி ஆகி அப்புறம் 2036 முதலமைச்சர் ஆயிரலாம். அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா வளரலாம். இப்படித்தான் போனாரு எங்க அண்ணன் திருமாவளவன், இப்படித்தான் போனாங்க எங்க ஐயா ராமதாஸ், இப்படித்தான் போனாங்க கம்யூனிஸ்ட், இப்படித்தான் போனாங்க ஐயா எங்க அண்ணன் வைகோ, இப்படித்தான் போனாங்க. 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுக்கு. இன்னைக்கு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் அறிவாலயத்திலையும் அதிமுக அலுவலகத்திலையும் காத்து கிடக்கிறாங்க. கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான் மட்டும்தான். தாவேக்கா சொல்லுது, தாவேக்கா பக்கா மாசு சொல்லுது நான் தனிச்சு நிக்கிறேன். சீமான் அண்ணன் தனிச்சு நிக்கிறாரு, பக்கா மாசு தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறாரு. அவரு ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு, ரேவதி பாட்டு. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக அப்படிங்கிற மாதிரி அதிமுகவோட பேசி, காங்கிரஸ் கூட பேசி, தேமுதிக கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, விசிக கூட பேசி, ஓபிஎஸ் கூட பேசி, அமமுக கூட பேசி யாருமே வரலன்னு இப்ப அங்கிருந்த பழைய திமுக விரட்டப்பட்ட அதிமுக விரட்டப்பட்ட ஆட்களை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நான் தனிச்சு நிக்கிறேன். என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜக கூப்பிட்டாக, நல்ல பாடையில ஏத்த பார்த்தாக. என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுகவுல கூப்பிட்டாக, அந்த அமமுக கூப்பிட்டாக. என்ன சீர்சனத்தியோட வந்து சின்னம்மாவும் கூப்பிட்டாக, அந்த சின்னையாவும் கூப்பிட்டாக. என்ன கருவருக்கும் கட்சி இன்னு காங்கிரஸ்ல கூப்பிட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கூப்பிட்டாக. எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூரு என் ஆதரவு உன்னால நிக்கிறேன் தனியா முன்னால அப்படின்னு தனியா நிக்கிறாப்புல. எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிற அவரு தனிச்சு நிக்கிறாரா? எவங்குடியும் கூட்டணி இல்லை என்று நிக்கிற நாங்கள் தனிச்சு நிக்கிறோமா? ஊழலை ஒழிக்கணும், யார் கூட கூட்டணி வைப்பது? ஆத்துமன கொள்ளையை தடுக்கணும், யார் கூட கூட்டணி வைப்பது? கனிமவள கொள்ளையை தடுக்கணும், யார் கூட கூட்டணி வைப்பது? பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும், யார் கூட கூட்டணி வைப்பது? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று சிக்கல், இதை தடுக்கணும், தீர்க்கணும், யார் கூட கூட்டணி வைப்பது? எல்லா பிரச்சனையும் கொடுத்த இவர்கள் கூட எப்படி கூட்டணி வைப்பது? பல லட்சம் கோடியை கொள்ளையடித்திருக்கிற இவர்கள் அந்த கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்ற அரசியல் பண்ணுவாங்களா, இல்லை நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா என்கிற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்புற ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தபுரன் சீமான் மட்டும்தான். வேற யாரு இருப்பா? யாராவது பேசுவாங்களா மக்கள் பிரச்சனைய? நீங்க சொல்லுங்க. திமுக அதிமுக இல்ல காங்கிரஸ் இல்ல அமமுக யாராவது ஒருத்தர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை கொடுப்பு வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறைக்கு சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு. 1952 பொது தேர்தல் நடந்தபோது இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு இந்த மண்ணினுடைய மகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்றாரு. ஆனால் இன்றைக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறான். அதை மக்கள் மத்தியில பேசுற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் விட மாட்டோம். அதையும் மீறி கொடுக்கறாங்களா? வாங்கிக்கோங்க, உங்க பணம் தான், கொள்ளையடிச்ச பணத்தை தான் கொடுக்கறான். அதுவும் எப்படி? இந்த திருப்பதி எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு போய் தேவாலயத்தில் போய் பரிகாரம் பண்ற மாதிரி, எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு கோவில்ல போய் உண்டியல்ல போடுற மாதிரி, எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அன்னதானம் பண்ற மாதிரி பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிட்டான். கொள்ளையடித்த பணத்தில் மக்களுக்கு ஒரு பங்கு தான் இந்த 2000, 2500 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், 8000 ரூபாய் டோக்கன், 2500 காஞ்சி பட்டு புடவை. நாங்கள் அதை செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, அது எங்களுடைய அரசியலும் அல்ல, எங்களுக்கு அது தேவையும் அல்ல. எங்களுடைய நோக்கம் இந்த நிலத்தை தலைகீழாக மாற்றுவது, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவது. இந்த மண்ணினுடைய படித்த பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி.
25,000 ரூபாய் சம்பளம், 100 நாள் வேலை திட்டத்துல 280 ரூபாய் பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆத்தாக்கள், எங்களுடைய சித்தி பெரியமாக்கள் வேகாத வெயில்ல போய் நிக்கிறாங்க. அங்க சரியான அவங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்துவது கிடையாது, சரியான ஊதியமும் கிடையாது. ஆனால் உழைக்கிற மக்கள், உழைப்பை கொட்டுகிற மக்கள், அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற எங்களுடைய பெண்களையே, எங்கள் அக்கா தங்கைகளையே மொத்தமாக அரசு நிலம் சீமான் அளவீசுதுங்க, தலை தூக்குது தமிழ்நாடு. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பது சாத்தியமா என்று நீங்க நினைக்கலாம். வீட்டுக்கு ஒருவருக்கு எப்படி அரசு வேலை கொடுப்போம் என்பதை செயல்பாட்டு வரைவாக, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவாக மக்களசு.com என்கிற இணைய பக்கத்தில் எங்களுடைய சீமானவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த ஊர்ல கூடிய படித்த பிள்ளைகள், இளைஞர்கள், மாணவர்கள் தேடி பாருங்க, எது உண்மையான மாற்று, எது உண்மையான மாற்றம் என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள் தேடி பாருங்க. உண்மையான மாற்றம் என்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே உண்மையான மாற்று. இங்க நிக்கிற திமுக, அதிமுக, தாவைக்கா மூணுமே திராவிடத்தை முன்மொழிகிறது. அந்த திராவிடம் என்கிற சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரே மாற்று அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பை ஒரு மண்ணின் மகனை, இந்த மண்ணின் மக்களுக்காக உழைக்கிற ஒரு மகனை, தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம் என்று நிற்கிற ஒரு மகனை சட்டசபைக்கு அனுப்புகிற ஒரு வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத இந்த வாய்ப்பை இருக பற்றி கொண்டு உலக தமிழர் கொண்டாடுகிற ஒரே தலைவனாக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வாய்ப்பை தந்து இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய எவருக்கும் கிடைக்காத ஒரு வரலாற்று வாய்ப்பாக 50 ஆண்டு காலமாக காரைக்குடியிலே வாக்களித்து போன, ஏமாந்து போன எங்களுடைய மக்களுக்கு, இந்த இனத்திற்கும், மொழிக்கும், பண்பாட்டிற்கும், கலாச்சாரத்திற்கும் இந்த நிலத்தை உண்மையிலே நேசித்து உண்மையான ஒரு மாற்றத்தை முன்வைத்து தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலையை உறுதிப்படுத்துவேன், என் மக்களை தன்மானத்தோடு வாழ வைப்பேன் என்கிற அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்கிற ஒரு நல்வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இன்னும் 7 ஆண்டுகள் ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் இந்த நிலத்தில் நிகழப்போவதில்லை. ஆகவே காரைக்குடியிலே இந்த புலிவால் கிராமத்தில் வாழ்கிற மாணவ தமிழர்கள், எங்களுடைய உழைக்கும் மக்களுடைய சின்னமா இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு மருத்துவர் தோற்று போகலாம், நாட்டிலே ஒரு பொறியாளன் தோற்கலாம், ஒரு விஞ்ஞானி கூட தோற்கலாம், ஆனால் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம் சோத்துல கை வைக்க முடியும். நமக்கு உணவை தருகிற அந்த விவசாயியை ஏற்கலப்பை சின்னத்தோடு தூக்கி கொண்டு பால்பட்டு சீர்பட்டிருக்கிற இந்த நிலத்தை ஏற்கலப்பை தூக்கி கொண்டு ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திலே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் வாக்குக வந்திருக்கிறோம். ஆகவே ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணின் மகன் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை